ஓபிஎஸ் வந்து உச்ச குழப்பவாதிங்க அவரு. அவரை நம்பி எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நீங்க அவரோட யாருமே இன்னைக்கு இல்லாத சூழ்நிலை. காரணம் எல்லாத்துலயுமே அவர் வந்து ஒரு குழப்பம். ஓபிஎஸ் அதிமுகவுக்கு போக முடியாது. ஆனா பிஜேபிக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. தனி கட்சி அவங்க வந்து அறிவிக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. சசிகலா தனி கட்சி. யாரோட? டிவிக்கோட கூட்டணி. கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி பேசி முடிச்சுட்டாங்க. தன்னுடைய பலம் என்ன? நீங்கள் தூக்கி போட்டதுனால உங்களுக்கு என்ன நஷ்டங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிடையாது, எனக்குன்னு ஒரு பலம் இருக்குது அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நாளைக்கு நிகழ்ச்சியில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. திருச்சியில் மாநாடு நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே. திருச்சியில் மாநாடு நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் டெல்டாவை குறிவைத்து தான் நடத்துகிறாங்க. ஓபிஎஸ் தன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணார். தென் மாவட்டங்கள்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று கூட கட்சியை வளர்க்கலை. இரட்டை தலைமைங்கிற பேரில் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாருங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு. பட் சசிகலா இவரை உருவாக்கிட்டு தானே போனாங்க. அதில் என்ன வருத்தம் அவருக்கு? என்ன பயம்? என்ன பயம்? எடப்பாடிக்கு வந்து ஓபிஎஸ் மேலே இருக்கிறது வந்து வெறுப்பு. அதே சமயத்தில் சசிகலா மீது இருக்கும்போது ஒரு பயம். அவங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி டாமினேட் பண்ணுவாங்க. பட் ஓபிஎஸ் டாமினேட் பண்ண முடியாது. இனிமே அவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பிஜேபி தான் இப்போ சசிகலாவை வந்து இப்போ தூண்டுது. காரணம் என்னன்னா, அதிமுகவுக்கு எதிரான முக்குளத்தூர் வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால சசிகலாவை நிப்பாட்டி அந்த முக்குளத்தூர் வாக்குகளை நீங்கள் வாங்கிருங்க, திமுகவுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு நோக்கத்தில் கூட பிஜேபி கூட இந்த வேலையை பண்ணலாம்ல. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கமாக அவருடைய அந்த தொகுதியில் வந்து இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சிலைக்கு அவருடைய பிறந்த நாள் அன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது என்பது வழக்கமாக ஒன்றாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் நாளைய தினம் அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கிறார். தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதாவோட படத்திற்கு மட்டும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தப் போகிறார் என்ற ஒரு தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி ஒரு மூவ் வந்து எடுக்கிறாரு. ஆல்ரெடி அவர் டிஎம்கே வந்து புகழ்ந்து பேசினாரு. டிஎம்கேக்கு தான் போக போறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் அது வந்து ஃபைனலைஸ் ஆகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாளைய தினம் மற்றொரு முக்கியமான ஒரு செய்தி, அம்மையார் சசிகலா அவர்கள் பசும்பொன்னிலே ஒரு மீட்டிங்கையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஆல்ரெடி தன்னுடைய சகோதரர் திவாகரன் அவர்களுடைய அந்த கட்சியை வந்து அவர் அறிவிக்க இருக்கிறார்களா, தனித்து போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறதால கூட்டணியோடு அவர்கள் அரசியல் கணம் காண வாய்ப்புகள் இருக்கிறதா என்ன பல 2 எதிர்பார்ப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஓபிஎஸ் வந்து உச்ச குழப்பவாதிங்க அவரை நம்பி எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நீங்கள் அவரோட யாருமே இன்னைக்கு இல்லாத சூழ்நிலை. காரணம் எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஒரு குழப்பம். எதை சொல்கிறாங்களே, கூட இருக்கவங்க சொல்கிறாங்க, அவர் ஃபோனு பிஜேபி தரப்புலேருந்து ஃபோன்னாவே நடுங்குவார், பயப்படுவார். ஒரு முடிவு எடுத்திருப்பார், கிளம்பலான்னு நினைப்பார், போகலான்னு போவார். பட் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் அப்படின்னா அப்படியே மாறிடுவார். இதுதான் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருட ஜெயலலிதா மறைவுக்கு பேரை சொல்கிறேன். 10-15 சொல்லக்கூடாது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் அவருடைய நிலைமை அதுதான் அப்படிங்கிறது தான் வச்சுங்களேன். இப்போ கூட இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவோட அவர் அதாவது ஒரு புதிய அணி ஒன்று வச்சுருக்காரு. ஏற்கனவே அதிமுக மீட்பு இயக்கம்னு ஒன்று அமைப்பு ஒன்று வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன். தொண்டர்கள் மீட்பு இயக்கம்னு ஒன்று வச்சுருக்காரு. அதிமுக தொண்டர்கள் மீட்பு இயக்கம்னு ஒன்று வச்சுருக்கிறாரு, ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அந்த அமைப்பின் சார்பில் ஒரு 3-4 பேருக்கு சீட்டு வாங்கிட்டு திமுகவோட கூட்டணி சேர போகிறாரு அப்படின்னு ஒரு டாக் ஓடிட்டே இருந்தது. இல்லை அவர் திமுகலே சேர போகிறாருங்க, அவருக்கு ஒரு வெயிட்டான ஒரு பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இருதரப்பு தகவல் போயிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்தாப்புல வந்து 2 முறை சிஎம் டைரெக்டாக வீட்டிலே போய் பார்த்தாரு. இப்போ வந்து சட்டமன்றத்தில் போய் பார்த்தாரு. லாஸ்ட் டே போய் பார்த்து பொக்கையெல்லாம் கொடுத்து வெளியே வரப்போ நிர்மலர் என்ன சொன்னார், கண்டிப்பாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கத்தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு வந்தார்.
பட் இன்னைக்கா, நாளைக்கா, எப்ப போய் திரும்பி போய் சேர போறாரு? கூட்டணியா? இல்ல திமுகலே சேர போறாராங்கிறது இன்னை வரைக்கும் அவர் கூட இருக்கிற நண்பர்களுக்கு கூட தெரியல. ஓ! இன்னும் சொல்லப்போனா திருச்சி வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர். அவரெல்லாம் ஓபிஎஸோட தான் இன்னும் இருக்காரு. அவங்களுக்கு எல்லாமே ஒண்ணும் தெரியல. ஓபிஎஸ் என்ன செய்ய போறாரு? அப்படிங்கிறத ஒரு குழப்பமாவே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பக்கம். அதனால ஓபிஎஸ் அதிமுகவுக்கு போ முடியாது. ஆனா பிஜேபிக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. ஒருவேளை இவர் வந்து திமுகவை காரணம் சொல்லி பார்கெனிங் பவரை ஏத்துறாரான்னு கூட தெரியலன்னு அவருக்கு மிகிய மிகவும் நெருங்கிய நண்பர்கள் கூட இப்படி சொல்றாங்க. இல்லங்க அப்படிதாங்க பேசுவாரு. டிஎம்கேக்கு போறேன்னு சொல்லுவாரு. கடைசியில அவர் பிஜேபி கூப்பிட்டு நாங்க எடப்பாடியை கூப்பிட்டு சொல்றோம். உங்களுக்கு வேண்டிய ஒரு 2 பேருக்கு சீட் வாங்கி போங்க அப்படின்னு சொன்னா போயிருவாருங்கன்றாங்க. ஸோ அவர் மேல ஒரு அவங்களுக்கு யாருக்குமே ஒரு திடமான முடிவு எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. இல்ல என்டி ஆப்ஷன் இருக்கா ஓபிஎஸ்க்கு? ஆமா. கண்டிப்பா சொல்றாங்க. அதுதான் சொல்றாங்க. இல்ல இத என்டி ஆப்ஷன் கூப்பிடணும். அவருக்கு கிடையாது. ஏன்னா, அப்ப இபிஎஸ் தெளிவா சொல்லிட்டாரு, கட்சியில சேர்க்க மாட்டேன் அப்டின்ட்டு. அப்ப இனி அவருக்கு வந்து கூட்டணி தான். வாய்ப்பு இப்ப டிவிகே மாரி இது ஒரு அமைப்பு தானங்க. நான் என்ன சொல்றேன், அதிமுகல சேர்ந்து ரெட்டலை குடுக்கல மாட்டாங்க ரைட்டு. இதே மாரி இப்ப திமுகவுக்கு வரல. திமுகவுக்கு ஒரு அமைப்பு கூட்டணி வைக்க போகுதுன்னு ஒரு தகவல் சொல்றாங்கல்ல. அந்த மாரி ம், சொல்றேன் நானு. ம். நீங்க அதிமுக இல்லன்னா கூட என்டிஏ ஆப்ஷன் இருக்கு. அதுதான் சொல்றாரு நண்பர் ஒருத்தர். கண்டிப்பா நடக்கும். நீங்க வேணா பாருங்க. திமுகன்னு சொல்லிட்டே தான் இழுத்துக்கிட்டு இருப்பாரு. டைம் ஆயிடுச்சு ஹக்கீம். இதுக்கு மேல வேற என்ன இருக்கு உங்களுக்கு? கிட்டத்தட்ட திமுக எல்லாமே கிட்டத்தட்ட கூட்டணி எல்லாம் ஃபைனல் ஆகி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. தனியா ஓபிஎஸ்க்கு மட்டும் தனியா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணுமா? இல்ல அதுக்கு ஒரு தனி குழு போடணுமான்னு கேட்கிறேன் நான். முன்னாடியே முடிவெடுத்தா தானே! ஒரு சரியான இன்னும் அதிகபட்சம் 1 வாரம் காலம். கண்டிப்பா நாளைக்கு ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் விழா. பிறந்தநாள். ஸோ கண்டிப்பா நாளைக்கு சென்டிமென்ட்டா அவர் வருவாரா? திமுகல போய் ஜாயின் பண்ணுவாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் நாட்கள் இருக்கு. அதுதான் சொல்றேன். ஒரு உச்சக்கட்ட குழப்பவாதின்னா அவர்தான். அவர் தொடர்ந்து அந்த குழப்பத்தினால தான் அவரோட இருந்தவங்க எல்லாமே இன்னைக்கு வீணா போய் அட்லீஸ்ட் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு எல்லாம் அங்கங்க ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் தகவல். பட் இன்னொரு விஷயம் நீங்க கேட்டது வந்து சசிகலா. அவங்க வந்து நாளை இதுல வந்து பசும்பொன்ல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்காக நாளைக்கு காலையில மதுரை டூ பசும்பொன் பசும்பொன் போறாங்க. அங்க ஈவினிங் ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன்ல தனி கட்சி அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து அறிவிக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க. சசிகலா தனி கட்சி. யாரோட? டிவிகேவோட கூட்டணி. ஓ! அப்படிங்கிறது தான் ஒரு தகவல் சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்டு கன்ஃபார்ம் பண்ணி பேசி முடிச்சுட்டாங்க. ம். அந்த 40 சீட்டும் கிட்டத்தட்ட பெரும்பாலும் சவுத் அண்ட் டெல்டா அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த கட்சி வந்து திருச்சியில மாநாடு நடத்த போறாங்க. ம். ஆமா 10 தேதியில மார்ச் 10 டூ 15 இல்ல தேதிக்குள்ள. அம்மையார் சசிகலா ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன். ஆமா. டிவிகே 40 ஆஃபர் பண்ணுவாங்களா? இல்ல அப்படியே நீங்க அவங்க பண்ணாலும் கூட, ஆ. அம்மையார் சசிகலா அவங்க வந்து ஏ ஏ2வா கன்விக்ட் ஆனவங்க. ஆமா. அவங்கள வந்து சேர்க்கறது மூலியமா விஜய் இல்ல வந்து அவங்க கட்சி இல்ல. அவங்க கட்சி ஆரம்பித்து அப்படி ம். இருக்குமா? புரியுதுங்களா? கட்சி ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதத்துல ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. அவங்க தான் பொதுச் செயலாளரா இருப்பாங்க. பொதுச் செயலாளரா இருக்கலாம். இல்ல வெளியிலேருந்து ஆதரவு குடுக்கலாம். அந்த கட்சிக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன். நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லலாம். அத நீங்க எப்படி தடுப்பீங்க? அது ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. சி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி வந்து அவங்க தான் ஆரம்பிக்கணும்ங்கிற கட்டாயம் கிடையாது. எவ்வளோ பேர் ஆட்கள் இருக்காங்க கூட இருக்கிறவங்க. அவங்க பேர்ல நடத்தலாம். அப்படித்தான். அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, ஏற்கனவே திவாகரன் வந்து அவருடைய பிரதர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒண்ணு அண்ணா வச்சிருந்தாரு. திராவிடர் கழகம். ஆமா, திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சிருந்தாரு. ஸோ அந்த கட்சியில வந்து அவங்க என்ன காரணமோ அதுக்கான நிறுவனர் வந்து அவர்தான். திவாகரன் தான் அந்த கட்சி. ஸோ அந்த கட்சிக்கு திருப்பி உயிர் கொட்டுவாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல புதுசா ஒரு ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கட்சி. அந்த கட்சிய தான் நாளைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் டெல்டா அண்டு தென் மாவட்டங்கள்ல. என்ன காரணம்னா ஒரு விஷயம் தெளிவா இருக்காங்க. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வந்தா சசிகலாவுடைய நிலைமை என்ன? எதிர்க்கட்சியா இருக்கும்போதே சசிகலாவ எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டேங்கிறாரு.
அவர் ஜெயிச்சு முதல்வர் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும் சூழ்நிலை? சரியா இருக்காதுல்ல. ஸோ அந்த ஒரு தெளிவா இருக்கிறாங்க அவங்க சசிகலா. தன்னுடைய பலம் என்ன? இத நீங்க தூக்கி போட்டதுனால உங்களுக்கு என்ன நஷ்டங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நாங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. எனக்குன்னு ஒரு பலம் இருக்கு. அப்படின்னு காட்ட வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து நாளைக்கு நிகழ்ச்சியில அனௌன்ஸ் பண்ண போறாங்க. திருச்சியில மாநாடு நடத்த போறாங்கன்னு சொல்றாங்களே. திருச்சியில மாநாடு நடத்த போறாங்க அப்படிங்கிற அடிப்படையில, ஓ! நீங்க டெல்டாவை குறிவைத்து தான் நடத்துறாங்க. தென் மாவட்டங்களையும் டெல்டாவையும் குறிவைத்து தன்னுடைய இயக்கம் அந்தந்த ஏரியாலலாம் வந்து சீட்டு வாங்கி செய்வாங்க. ஒருவேளை இல்லாம தனியா கூட கட்சி போடலாம்ல ஹக்கீம். அதில ஒண்ணும் மாற்றம் இல்ல. அமமுக தனியாவே போட்டிட்டாரே டிடிவி. சசிகலா சிறையில் இருக்கும்போது, என்ன இது டிவிகேவோட கூட்டணின்னு ஒரு தகவல் தான். உறுதிப்படாத தகவல் தானே. புரியுதுங்களா? அதனால என்ன காரணம் நீங்க சொன்ன மாரி 40ங்கிறது கூட தேவைப்படும். நீங்க டெல்டா, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, மதுரை, விருதுநகர் இப்படி ஒரு கூட்டணி வரைக்கும் வரும்போது அதுக்கப்புறம் தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் வரைக்கும் இப்படி வரிசையா நீங்க பண்ணீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 தொகுதிகள்லாம் இல்ல. கூடுதலா 60 தொகுதியிலேருந்து 70 தொகுதிகள் தேவைப்படும். அவங்க தனியா போட்டியிடுறதா இருந்தால். ஸோ அதனால அவங்க கூட்டணி கூட இல்லாம இருக்கலாம். நீங்க சொன்ன மாரி அவரு வந்து ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக சொல்றாரு. ம். அதிமுகவ ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருக்காரு. திமுகவ தீய சக்தின்ல சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, ஊழல் சக்தின்னு சொல்றதுக்கு நிலையில அவர் எப்படி கூட்டணி வைப்பாருன்னு ஒரு கேள்விக்குறி. ம். அதனால தனியா கண்டிப்பா ஒரு அமைப்பு ஆரம்பிக்க போறாங்க. அதுல மாற்றம் இல்ல. எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகுத்துறதுக்கு சசிகலா தயாராயிட்டாங்கன்னு அவங்க ஆதரவாளர் சொல்றாங்க. ஆனா, இப்ப அவங்க வந்து 2021லயே வந்து அ அந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு? அந்த பரப்பன அக்ரஹாரத்த விட்டு வெளிய வரும்பொழுது, அப்போ அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சோ, இல்ல அப்போ டிடிவி தினகரனோட இணைந்து அவங்க செயல்பட்டிருந்தா கூட ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸா வந்திருப்பாங்க. அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இல்ல காலம் கடந்த ஒரு முடிவா பார்க்கப்படுதா? இப்ப அவங்க இல்ல, வந்து இல்ல. ஒரு அதிமுகவில் இருக்கணும்ங்கிறது தான் சசிகலாவுடைய ஆசை. ம். அதனால தான் அதிமுகவை எதிர்த்து எலக்ஷன்ல கன்டெஸ்ட் பண்ணாரு. டிடிவிங்கிறனால டிடிவிய ஒதுக்கி வைத்தாங்க அவங்க. டிடிவியோட சேரல அவங்க. ம். அவங்க வந்து அமமுக எதுக்கு ஆரம்பிச்சீங்க? இந்த 18 எம்எல்ஏக்கள நீங்க வந்து தகுதி நீக்கம் பண்ணீங்க. அந்த தகுதி நீக்கத்தை எதிர்த்து தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 18 பேரையும் மீண்டும் ஜெயிக்க வச்சு, அதிமுகவ மீட்கணுங்கிறது தான் அமமுகவுடைய ஒரே ஒரு அஜெண்டா. டிடிவி ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு? அதிமுகவுக்கு எதிராவே அவர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் அவங்க சேரல. பட் நீங்க சொன்ன மாரி 2021ல வந்து வரும்போது, அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க? சரி, கண்டிப்பா எடப்பாடி, அதிமுக நம்மள ஏத்துக்குவாங்க. பொறுமையா இருந்தாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு. 4 1/4 வருஷம் ஆயிடுச்சு. தோத்ததுக்கு அப்புறம் சொல்றேன் நானு. தோத்ததுக்கு அப்புறமும் கூட சசிகலாவ ஏற்கவே இல்ல. வேண்டான்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இனிமே என்ன செய்வாங்க அவங்க? எவ்வளவு நாள் காத்திருக்க முடியும்? டிடிவி தான் வேண்டாங்கிறாரே அவங்க. டிடிவி தனக்கு துரோகம் செய்து விட்டதா சசிகலா நினைக்கிறாங்க. நான் வந்து அதிமுக எதிர்த்து நிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்கல. அதனால டிடிவிய நான் பார்க்க மாட்டேன், பேசல்றது இல்லையே. பேச்சுவார்த்தை இல்லையே அவங்க 2 பேத்துக்கும். அதுதான் மேட்ரு. ஸோ, அதனால இன்னைக்கு ஒரு இயக்கம் ஏன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் தான் லெட்டர் பேட்ல அவங்க வந்து அவங்க அறிக்கையெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. தெரியுங்களா உங்களுக்கு? இன்னும் வரைக்கும் அவங்களுடைய அறிவிப்புகள் எல்லாத்துலயும் அதிமுக பொதுச் செயலாளர்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, இந்த ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வந்து ஒரு இயக்கமாவோ, கட்சியோ, அவங்க ஆதரவையோ நாளைக்கு அதிமுகவுக்கு எதிரான ஒரு அமைப்ப ஏற்படுத்த போறாங்க. அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த அமைப்புடைய மாநாடு திருச்சியில நடத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஹக்கீம். அதுலலாம் மாற்றமே இல்ல. இல்ல அவர் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனதிலிருந்து தன்னை வந்து ஒரு தலைவரா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எப்படி கலைஞர், ஜெயலலிதா மாதிரி எப்படி தமிழ்நாட்டுல தன்னிகரற்ற ஒரு தலைவரா இருந்தாங்களோ, அந்த மாரி இபிஎஸும் ஆகுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. நிச்சயமா அவர் அந்த பதவிய விட்டுக் குடுக்க மாட்டாரு. அவர் தான் 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 த ஆமா, தலைமையா ஆமா. இருக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருப்பாரு அப்டின்ட்டு. அந்த ஆமா. புரிதல் அம்மையார் சசிகலாவுக்கு இல்லாம போயிடுச்சா? ஏன் வந்து அரசியல் ரீதியா இபிஎஸ் தன்னை வந்து காலை வாரி விட்டவர். தன் காலை விழுந்து அவர் பதவி பெற்றவர். பிறகு இப்படி துரோகம் செய்து விட்டார். அஇஅதிமுக தன் வசம் வரும். ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு படுதோல்வி அடைந்து சேர்த்துப்பாங்க. வரும்னு இல்ல. சசிகலா தன்னிடம் அதிமுக வரணும்னு எதிர்பார்க்கல. அதிமுகல என்னுடைய பங்கு இருக்கணும்னு நெனச்சாங்க.
சேர்த்துக்குவாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு பொறுப்பு குடுக்கலாம்ல அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சாங்க அவங்க. ஏங்க அவங்க கீழ தானங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே. இல்ல இப்ப வரைக்கும் ஓபிஎஸ்ஸ வந்து நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காரு இபிஎஸ். என்ன ஆமா. ஒரே காரணம், அவர் ஒருவேளை வந்துவிட்டால் இந்த வரும் சட்டமன்ற தேர்தலிலோ, அடுத்து வரக்கூடிய தேர்தலிலோ கடும் தோல்வி அடைந்தால், இவர் வந்து தொண்டர்கள வந்து டைவர்ஷன் பண்ணிருவாரு. நமக்கு எதிரா கழகத்துக்கு இது பண்ணிருவாரு. நம்முடைய தலைமைக்கு இப்ப ஒரு ஆபத்து வந்துரும். குந்தகம் விளைவிச்சுரும் தானே திரு இல்ல, இல்ல இபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் ஏற்கனவே இருந்தாரு. அவர் டார்ச்சர் பண்ணாரு. அது இவரு அனுபவிச்சாரு. ம். சசிகலா அப்படி கிடையாது. சசிகலா பொதுச் செயலாளரா இருந்தாங்க. பொதுச் செயலாளரா இருக்கும்போது இவருக்கு ஒரு வாய்ப்ப குடுத்துட்டு போனாங்க. சசிகலாவும், எடப்பாடியும் பயணமே செய்யலையே அந்த கட்சியில. ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு. 1 வார ம். காலம் கூட இல்லையே. பட் ஓபிஎஸ் அப்படி கிடையாது. ஓபிஎஸ் தன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. தென் மாவட்டங்கள்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒண்ணு கூட கட்சிய வளர்க்கல. இரட்டை தலைமைங்கிற பேர்ல நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாருங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு. பட் சசிகலா இவர உருவாக்கிட்டு தானே போனாங்க. ம். அதுல என்ன வருத்தம் அவருக்கு? என்ன பயம் என்ன? ம். பயம். எடப்பாடிக்கு வந்து ஓபிஎஸ் மேல இருக்கிறது வந்து வெறுப்பு. அதே சமயத்துல சசிகலா மீது இருக்கும்போது ஒரு பயம். அவங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி டாமினேட் பண்ணுவாங்க. பட் ஓபிஎஸ் டாமினேட் பண்ண முடியாது இனிமே. அவருடைய ம். செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. பட் சசிகலா வந்தா கண்டிப்பா திருப்பி டாமினேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு. காரணம் அவங்களால பலரும் இங்க உருவாகுனாங்க அதிமுகல. அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு. அதனால சசிகலாவ அவாய்ட் பண்றாரு. புரியுதுங்களா? நீங்க அதனால ஓபிஎஸ் அவரு வந்து அவாய்ட் பண்றதுக்கும், சசிகலாவ அவாய்ட் பண்றதுக்கும், எடப்பாடி அவாய்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் நெறைய இருக்கு. அது பயம். சசிகலாட்ட வந்து பொருளாதாரம் இருக்குது. புரியுதுங்களா? அதே சமயத்துல அவங்க வந்துட்டாங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு ம். கட்சிக்கு தனக்கு மரியாதை இருக்காதுன்னு. ஓபிஎஸ் அப்படி கிடையாது. ஓபிஎஸ் டார்ச்சர் பண்ணுவாரு. அவரு ஒரு குரூப்பிசம் பண்ணுவாரு. அவ்வளவுதான் பண்ண முடியும் ஓபிஎஸ்ஸால. அதனால அது வேற, இது வேற. பட் அதனால தான் சசிகலா வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சரி ரைட் என்னுடைய பலம் என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ம். அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். வேண்டான்ட்டீங்களா அதிமுக? ரைட்டு நான் இல்லாம எப்படி அதிமுக ஜெயிக்குதுன்னு நான் பார்க்குறேன். அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு சவாலான விஷயமா நான் பார்க்குறேன். ஓபிஎஸ்ஸனோட ஆதரவாளர்கள், இந்த ஓபிஎஸ்ஸனுடைய இந்த கடைசி கூட்டத்தொடர்ல வந்து அவர் குடுத்த பிரஸ் மீட்டு, இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் அவர்களுடைய தொனியே மாறுது. அவர்களுடைய அந்த ஆதரவாளர்களுடைய பேச்சுக்கள பார்த்தோம் அப்டின்னா, நாங்க வந்து 2 கழகங்களையும் இணைக்க நாங்க வந்து முயற்சிக்கிறோம். அதாவது ரீயூனியன் டிஎம்கே, ஏடிஎம்கே ரீயூனியன்ங்கிற ஒரு புது கான்செப்ட்ட வந்து அது வந்து எ எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலேயே வந்து முன்னெடுக்கப்பட்டது பிஜு பட்நாயக் அவர்களால். அது வந்து எடுபடாத ஒன்று. இப்படி ஒரு விஷயத்த அவங்க வந்து தொடர்ந்து ஊடகங்கள்லயும் இப்படி ஒரு நேரேட்டிவ செட் பண்றாங்க அப்படின்னா, அப்போ சென்டிமென்ட்டா டிஎம்கே நமக்கு வந்து எதிரானதெல்லாம் கிடையாது. அப்ப தன்னோட தொண்டர்கள அப்ப அவர் வந்து அப்படி அப்படி வார்த்தெடுக்கிறாரா? நான் ஆ. டிஎம்கேக்கு போனாலும் நீங்க வந்து அந்த முடிவுக்கு கட்டுப்படுங்க. நம்ம டிஎம்கேக்கு போவோம். அது வந்து நமக்கு தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆயத்தப்படுத்துறாரா தன்னுடைய தொண்டர்கள? ஏங்க நீங்க வைத்திலிங்கம் வந்தாரு. திமுகவுக்கு தான் வந்தாரு. ம். பியூஷ் பாண்டியன் பையன் வந்தார்ல மனோஜ் பாண்டியன். அவர் திமுகவுக்கு தான் வந்தாரு. இவரு என்ன ஆயத்தப்படுத்துறது? ம். ஆயத்தப்படுத்துறது. அதெல்லாம் அதுதான் சொல்றேன். குழப்பம் தாங்க அது. குழப்பத்தின் உச்சம்ங்கிறேன் நானு. அதெல்லாம் வந்து அதான் சொல்றேன். இன்னைக்கு ம். ஓபிஎஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படியே வந்து தேவையில்லாம குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க அப்படி தெரியாம மனோஜ் பாண்டியன் எப்படி முடிவு எடுத்தாரு? மைத்ரேயன் எப்படி முடிவு எடுத்தாரு? வைத்திலிங்கம் எப்படி முடிவு எடுத்தாரு? இதுல என்ன ம். அவரு முடிவு எடுக்கிறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இவருக்கு? லட்சம் லட்சம் தொண்டர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்களா? இல்ல வேற மாரி முடிவு எடுத்துருவாங்களா? அதெல்லாம் கிடையாது. குழப்பம் தான் எங்கேயும். அதுக்கு நம்ம ஒரு காரணம் வேணா தேடலாம் அத. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஒரு நிமிஷத்துல முடிவெடுத்து டக்குன்னு போனாருன்னா அடுத்த வேலை இருக்கும். திமுக இவர மட்டும் பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலையான்னு கேட்கிறேன் நானு. காங்கிரஸே தூக்கி போட்டுட்டு இருக்கு திமுக. தேவையில்ல நாங்க பார்த்துக்கிறோம்னு அவங்க அவங்களோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. அதனால ஓபிஎஸ்ஸுக்காக காத்திருக்க திமுக இல்லை. வந்தால் சந்தோஷம். வரலனா இன்னும் சந்தோஷம்னு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அதனால இப்ப என்ன சொல்றாங்க, சசிகலாவுடைய நாளைய நிகழ்ச்சி கூட ஓபிஎஸ்ஸுக்கு அழைப்புன்னு சொல்றாங்க. நாளைக்கு காலைல போய் உட்கார்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓ! புரியுதுங்களா? அதனால அந்த குழப்பத்தின் உச்சம் அவரு. அதனால ஓபிஎஸ் நம்ம பெரிடிக்ட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு செய்வார், நாளைக்கு செய்வார். அத விட்டுறலாம் நம்ம. பட் சசிகலாவை பொறுத்தவரை அவங்களுடைய அமைப்பு கண்டிப்பா நாளைக்கு ஒரு புது இயக்கம், புது அமைப்பு, இல்ல புதிய கட்சின்னு வச்சுக்கலாம். எடப்பாடிக்கு எதிரான, அதிமுகவுக்கு எதிரான. ஏன்னா எடப்பாடிக்கு எதிரான தான் சொல்லணும். ஏன்னா,
தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டான்னு பார்க்கும்போது எடப்பாடிக்கு மேலே கோவம், அவ்வளோதான். அதில் மாற்று கருத்து கிடையாது. ம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். அம்மையார் சசிகலா இப்போ திடீர்னு 21ல அமைதியா இருந்தாங்க, 24ல அமைதியா இருந்தாங்க, 26ல திடீர்னு நான் வரேன். நான் வந்து மீண்டும் ஆட்சி அமைக்க போறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, இதுலயும் ஒரு பின்னணி அரசியல் இருக்கு. வாக்குகள சிதறடிக்க வைப்பதற்காக திமுகவே வந்து திட்டமிட்டு இப்படிப்பட்ட செயல்கள்ல ஈடுபடுது அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பிரபல மூத்த பத்திரிகையாளர் நம்ம ஊடகத்திலேயே வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. சோ அப்படி ஒரு கணக்கு இருக்குமா? டிஎம்கே ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி கூட செய்யுமா? இப்ப எப்படி கடந்த 2016ல வந்து மக்கள் நல கூட்டணி வந்து அம்மையார் ஜெயலலிதா தான் வந்து இது பண்ணாங்க, உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்போது பயங்கரமா வைக்கப்பட்டது. திமுக கூட எப்பயாவது இல்ல, அது இல்ல. அது ரூல்ட் அவுட். என்னைய பொறுத்தவரைக்கும், நான் என்ன சொல்றேன், சசிகலா வந்து நேத்து வரைக்கும் பிஜேபி கண்ட்ரோல்ல இருந்தாங்க. திமுக கண்ட்ரோல்ல இல்ல. புரியுதுங்களா? சசிகலா. ஸோ நான் என்ன சொல்றேன், பிஜேபி தான் இப்போ சசிகலாவ வந்து இப்போ தூண்டுது. காரணம் என்னன்னா, ம். அதிமுகவுக்கு எதிரால முக்குளத்தூர் வாக்குகள் திமுகவுக்கு போயிறக்கூடாதுங்கிறதுனால, சசிகலாவ நிப்பாட்டி, அந்த முக்குளத்தூர் வாக்குகள நீங்க வாங்கிருங்க. அது திமுகவுக்கு போக்கூடாது. அப்படின்னு ஒரு நோக்கத்துல கூட அதிமுக, பிஜேபி கூட இந்த வேலைய பண்ணலாம்ல, சசிகலாவுக்கு. ஏன்னா சசிகலா வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. நீங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு, ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு நெறைய வழக்கு இருக்கு. நீங்க வெளிய வரக்கூடாதுன்னு சொல்லி தான் உட்கார வச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? அதனால தான் பேசாம ம். அந்த அவங்க அவங்க இருந்தாங்க. இப்போ திடீர்னு புதிய இயக்கம், மாநாடு, எலக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க திமுக சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஆனா, இதுக்கு பின்னணியில் பாஜக இருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதான் நான் சொன்னேனே, அதிமுகவுக்கு எதிராக முக்குளத்தோர் இருக்கிறதுனால, அந்த வாக்குகள்லாம் சசிகலா பிரிச்சுட்டாங்கன்னா, அதிமுகவுக்கு ஒரு லாபமா இருக்கும். அப்படின்னு நினைக்கலாம் பிஜேபி. ஏன் நீங்க அந்த ஆங்கிள்ல பார்க்கலாம்? பார்க்கக்கூடாது. அதனால என்னை பொறுத்தவரை சசிகலா வர்றது, அவங்களுக்கு எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்றது ஒரே ஒரு நோக்கமா தான் இருக்கணுமே தவிர, பாஜகவோ, ம். அதிமுகவோ இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. ஒருவேளை சசிகலா அம்மையார வந்து முறியடிக்கிறதுக்கு இபிஎஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார்? ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் என்ன இருப்பாரு, அவர் ஏற்கனவே சொல்லுவாரு, "அதெல்லாம் செல்லா காசுங்க. அவங்கள தான் கட்சிய விட்டு நீக்கியாச்சு. அதனால என்ன ஆகுது பெருசா?" அதுதான் இப்ப பிரச்சனை. டிடிவியை கொண்டாந்தா, ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் நம்ம ஒதுக்கி வச்சதுனால லாபம் கிடைக்கும்னு நெனைச்சாரு. இப்ப இல்ல. ஓபிஎஸும் ஒரு ஆங்கிள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. சசிகலாவும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இப்போ அதிமுக ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆக போகுது மீண்டும். அதுல மாற்றமே இல்ல. டிடிவி வந்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்லங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அதனால சசிகலாவுடைய முடிவுங்கிறது எடப்பாடிக்கு எதிரான முடிவு தானே ஒழிய, எடப்பாடியை அலட்சியப்படுத்துற அளவுக்கு அந்த தேர்தல் முடிவுகள் இருக்காது. கண்டிப்பா சசிகலாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 30 தொகுதிகளையாவது அவங்களுக்கு கணிசமான வாக்குகள் ஒரு 10,000லேருந்து 15,000 வாக்குகள் அவருக்கு ஆதரவாளருக்கு அவர் பிரச்சாரம் செய்தால் நடக்கும். பிஜேபி வந்து பிரச்சாரம் விடணும். அதெல்லாம் அடுத்த விஷயம். அப்படிதான் நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். அம்மையார் சசிகலா அவர்கள் நாளைய தினம் அறிவிக்க இருக்கிறார். இயக்கமாகவோ அல்லது அவருடைய சகோதரனுடைய இந்த கட்சியாகவோ அவர் வந்து நிச்சயம் இந்த தேர்தலில் அவர் களம் காணப் போகிறார் என்ற தகவல். அதேபோல பன்னீர்செல்வம் அவர்கள் குழம்பிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். தன் ஆதரவாளர்களை விட்டு முன்னுக்கு பின் முரணான பல கருத்துக்களை கூறிக் கொண்டு வருகிறார். திமுகவில் இணையறாரா? அல்லது தனி இயக்கமாக ஒன்றை உருவாக்கி அதில் கூட்டணி போல் அவர் திமுகவிடம் வைக்கிறாரா? என்ற பல கோணத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவா பதில்கள கூறுனீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.